மரியாதை கண்டிப்பாக கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அண்ணன் சொன்னது நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லோருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டு அங்க இவ்வளவு நாள் இருந்தோம், இன்னடா இங்க ஒரு நிமிஷம் கூட அவங்க யாருமே நினைத்து விடக்கூடாதுன்னு கரெக்டா அவங்களுக்கு உண்டான மரியாதை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் சொல்லிக் கொள்வது இதுதான். ஆகவே உங்களுக்கு உண்டான மரியாதைகள், உங்களுக்கு உண்டான பதவிகள் எங்களுடைய மாவட்ட செயலாளர், ஒன்றியம், நகரம் எல்லோரிடம் கலந்து பேசி உங்களுக்கு என்னென்ன பதவிகள் தரப்பட வேண்டும் என்றது முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்வார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த 2026 முதலமைச்சராக, தமிழக முதலமைச்சராக தலைவர் தளபதி வருவார் என்று நாங்கள் 1 வருடம் இல்ல 3 வருடத்துக்கு முன்பாகவே நாங்கள் சொன்னோம். அதுபடி நடந்துவிட்டது. ஏன் என்று சொன்னால் பணம், பலம், ஜாதி, மதம் எதுவுமே இல்லை. அன்புன்ற ஒரே வார்த்தைக்கு ஏன் அண்ணன், ஏன் தம்பி, ஏன் புள்ள, ஏன் மாமா, என்னுடைய தாய் மாமன் சொல்லி ஒவ்வொருவரும் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு இன்று மாண்பு முதலமைச்சராக தலைவர் தளபதி அவர்களை அமர வைத்திருக்கிறார்கள். நாங்கள் கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு அமைச்சரோ சட்டமன்ற உறுப்பினர்களோ தப்பு செய்ய மாட்டோம். அப்போ தப்பு செய்தோம் என்று சொன்னால் அடுத்த வினாடிகள் நாங்கள் அந்த பதவியில் இருக்க விட மாட்டார். அதுதான் தமிழக முதலமைச்சர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நீங்கள் எல்லோரும் உங்களுடைய தொகுதியில், உங்களுடைய ஒன்றியம், நகரம் என்ன பிரச்சனை, மக்களுக்கு என்ன தேவைகள், மக்களுக்கு என்ன பிரச்சனை என்று நீங்கள் சொன்னால் உடனடியாக அதை நாங்கள் தீர்த்து வைப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்களுடைய 30-32 வருடமாக தலைவர் தளபதி அவர்களை மனதில் நினைத்துக் கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் உழைத்துக் கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். அப்படி இருக்கும் போது நீங்கள் எல்லோரும் இங்க வந்திருக்கிறீங்க. உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்களுடைய முன்னாள் அமைச்சர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரோட நீங்க ஒன்றிய செயலாளர்கள் அதிமுகவில இருந்து திமுகல இருந்து இங்க வந்திருக்கிறீங்க. உண்மையாகவே மிக மிக எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் எங்களை வேறுபாடாக பார்க்க வேண்டாம். உங்களுடன் நாங்கள் எப்போதும் இருப்போம் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன்.